Hello friends, welcome to Ronnie Tailors. போடக்கூடிய டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். மெட்டீரியல் sugar beads, gold color cut beads, pink color cut beads, pink color beads, ball chain and white chain stone. நான் ஒரு ஃபோல்டிங் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துட்டு போட் நெக்கு நான் வந்து நெக் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அகலம் 3 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ இதிலேருந்து ஒரு 2 இன்ச்சு கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். இதிலேருந்து கீழே 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இதுவும் நம்ம வந்து அகலம் வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணணும். நெக்கோட ஒயரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் அகலம். இங்கே போட் நெக் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதில் வந்து 3 இன்ச்சு அகலம் மார்க் பண்ணிவிட்டு நெக்கோட உயரத்துக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதிலே மார்க் பண்ணிவிட்டு நம்ம இதிலே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கார்னரில் மார்க் பண்ணிவிட்டு இதில் ஒரு வளைவு போட்டுக்கலாம். நெக்கில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது நான் அடியில் வந்து கார்பன் சீட் வச்சுருக்கேன். இந்த பக்கமாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதில் அழுத்தம் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு 2 பக்கமும் வந்து மார்க் ஆயிரும். பாருங்கள், உங்களுக்கு 2 பக்கம் மார்க் ஆகிட்டு. இது வந்து போட் நெக்கு ஒரு டிசைன் பண்ணுறதுக்காண்டி நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு என்ன ஃப்ளவர் டிசைனாக எது தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த டிசைன் வந்து ரவுண்ட் நெக்லேயும் போடலாம், எந்த நெக்லேயும் போட்டுக்கலாம். நான் போட் நெக்கில் போட போகிறேன். காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன். நம்ம மார்க் பண்ணியிருக்க லைனில் காட்டன் த்ரெட் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் 3+3 6 ஸ்டான்ஸ் எடுத்திருக்கேன். லோட் ஸ்டிச் போட போகிறோம். நம்ம பைப்பிங் த்ரெட் வச்சு கூட போடலாம். போடுறப்ப இந்த மாதிரி விரல் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சிக் ஆகாமல். அதே மாதிரி த்ரெட்டை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக மார்க் பண்ணியிருக்க லைன்லேயே நம்ம த்ரெட்டை வச்சு போட்டுகிட்டே வரணும். இந்த மாதிரி இந்த த்ரெட் எடுத்துருக்கோம் இல்லையா, காட்டன் த்ரெட்டு, இது எப்படி ஃபஸ்ட்டு காட்டன் த்ரெட் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். நெக்கை சுற்றிலும் போட்டுட்டு உள்பக்கம் வந்து எப்படி நாட் போடணும் அப்படின்னு பார்க்கலாம். சில்க் த்ரெட்டை உள்ளே போட்டாச்சு. இந்த காட்டன் த்ரெட்டும் நம்ம உள்பக்கம் போட்டுடலாம். இந்த சில்க் த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டுக்குள்ளே இப்படி நீடில் உள்ளே போட்டுட்டு இந்த த்ரெட்டில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நாட் ரெடி ஆயிரும். பாருங்க, திரும்ப இன்னொரு நாட் போட்டுடலாம். இப்போ 2 நாட் போட்டோம், நமக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இப்போ நம்ம காட்டன் த்ரெட்டும் போட்டுடலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீடில் வந்து இந்த த்ரெட்டுக்குள்ளே கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இதில் போட்டுட்டு அடிப்பக்கமும் போடணும். அதுக்காண்டி ரிங்கை மட்டும் நம்ம மாற்றி வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் காட்டன் த்ரெட் வச்சு ஃபஸ்ட்டில் எப்படி போட்டோம் பைப் லோட் ஸ்டிச் அதே மாதிரி தான் இதுலேயும் போடணும். இப்போ த்ரெட் ஒர்க் முடிச்சிட்டோம். த்ரெட் ஒர்க் முடிச்சுட்டு பீட்ஸ் போட்டுக்கலாம். இதில் பீட்ஸ்லாம் போட்டுட்டு நான் ஒரு சர்க்கிள் போட போகிறேன். இந்த மாதிரி சின்னதாக ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கு நடுவில் வந்து ஒரு சக்கரி போட்டுக்கலாம். இதில் காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன். நம்ம ரிங் நாட் போட்டுக்கலாம். ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் இதுவும். இப்படி ஒரு சுற்றி நீடில் வந்து நம்ம ஃபஸ்ட் எடுத்த இல்லையா த்ரெட்டு, அதுக்கு பக்கத்துலேயே திரும்ப உள்ளே விடணும். விட்டுட்டு இந்த மாதிரி இந்த ரிங்கை வந்து சின்னதாக பிடிச்சிக்கோங்க. ரிங்கு வந்து எல்லாமே ஒன்று போல் இருக்கணும். இப்போ சென்டரில் ஒரு ஸ்டோன் போட்டுக்கலாம். சக்கரி போட்டுக்கோ இல்லையா, அதுக்கு மேலே ஒரு ஸ்டோன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது சுற்றிலும் நம்ம திலகம் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். இந்த ஷார்ப் பகுதி வந்து கீழ்ப்பக்கம் வர்றது மாதிரி போடணும். ஸ்டோன்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு பீட்ஸ் போட்டுக்கலாம் பிங்க் கலரில். போட்டுட்டு இதை சுற்றிலும் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். 10 பீட்ஸ் எடுத்திருக்கேன். பீட்ஸ் எடுத்ததுக்கு பக்கத்துலேயே திரும்ப நீடில் போட்டுட்டு இப்போது 2 பீட்ஸ் கடையில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது ஸ்டோன் திலகம் ஷேப் ஸ்டோன் வச்சு இதில் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம குட்டி ஃப்ளவர் போட போகிறோம். ஷார்ப் பகுதி வந்து மேல் பக்கம் இருக்கிற மாதிரிக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து த்ரெட் வச்சு போட்டுக்கலாம். காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீடில் எடுத்துட்டு பக்கத்துலேயே திரும்ப நீடில் உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இது பக்கத்தில் திரும்ப நீடில் எடுக்கலாம். த்ரெட் போட்டிருக்க இல்லையா, அது கொஞ்சம் கீழ் பக்கமாக திரும்ப நீடில் எடுத்துட்டு இதில் வந்து கொஞ்சம் கீழ் பக்கமாக ஒன்றே கீழே ஒன்று வர்றது மாதிரி போடணும்.
ஃபஸ்ட்டு ஒரு சைடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து நம்ம பீட்ஸ் வச்சு போட்டுக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு இதை முடிக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் பீட்ஸ் போட்டுக்கலாம். பிங்க் கலர் கட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். 6 பீட்ஸ் எடுத்திருக்கேன். போட்டுட்டு திரும்பவும் நம்ம நீடில் வந்து பக்கத்தில் எடுத்துக்கலாம். திரும்பவும் நான் 6 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் 4 லைன் போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம இதில் த்ரெட் போட்டுக்கலாம். நான் ரைட் சைடில் போடுதேன் த்ரெட்டு. இந்த பக்கம் த்ரெட்டு வந்திருக்கிறதுனால இதில் வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். இந்த ஃப்ளவர் போட்டுட்டோம். போட்டுட்டு நம்ம இதில் இருந்து கட் பீட்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வளைவாக கொண்டு வரணும். இது வரைக்கும் வரட்டும். இதிலேருந்து எடுத்துட்டு நம்ம அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் போட்டுடலாம். நீடில் போட்டுட்டு கொஞ்சம் வளைவாக நம்ம வந்து சைட் ஸ்டிச் போட்டுடலாம். பீட்ஸ் போட்டுட்டு நம்ம ஃபேப்ரிக் க்ளூ போட்டு திலகம் ஸ்டெப் ஸ்டோன் போட்டுக்கலாம். சார்ட் பகுதி வந்து கீழ்ப்பக்கம் வந்த மாதிரி போடணும். ஃபேப்ரிக் கொஞ்சம் நிறைய போட்டுட்டு ஸ்டோனை வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ உங்களுக்கு கீழே விழாமல் இருக்கும். அதே மாதிரி உள்பக்கம் வந்து அயன் பண்ணால் கூட உங்களுக்கு கீழே விழாது. இப்போ ஸ்டோன்லாம் போட்டாச்சு. ஸ்டோன்லாம் போட்டுட்டு இதிலேருந்து ஒரு 2.5 இன்ச்சு தள்ளி நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு லைன் போட்டிருக்கேன். இந்த லைனில் வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ போட்டு பால் செயின் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் வந்து செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் ஃபேப்ரிக் க்ளூ போட்டுட்டு பால் செயின் போட்டுக்கலாம். நம்ம இது போட்டோம். போட்டுட்டு இதில் ஒரு பிங்க் கலர் பீட்ஸ் போட்டுக்கலாம். இதை சுற்றிலும் நம்ம வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். 10 பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு நேராக ஒன்று போட்டுக்கலாம். ஃபஸ்ட் நீடில் எடுத்தோம் இல்லையா, அது பக்கத்துலேயே நம்ம திரும்ப நீடில் உள்ள போடணும். இப்போ பீட்ஸ் வந்து நம்ம இதில் ஃபுல்லும் போட்டோம். போட்டுட்டு ரெண்டுக்கும் இடையில இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் போட்டுக்கலாம். பிங்க் கலர் பீட்ஸ் ஒன்று, அதை சுற்றிலும் சுகர் பீட்ஸு. பாருங்கள், ஃபுல் ஒர்க்கு முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிச்சுட்டு இந்த பகுதி வந்து உங்களுக்கு ஓப்பனாக உடனே கூட விட்டுக்கலாம். அப்படி இல்லை கிளாத்தோடு இருக்கட்டும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து இப்படியே பண்ணிக்கலாம். அதேமாரி ஒயரை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ இது வந்து அந்தளவுக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளவர் கட் பண்ணியோ இல்லை ஒரு ஃப்ளவர் வந்து எக்ஸ்ட்ரா போட்டோ நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி அண்ட் கிராண்ட் லுக்கில் கிடச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.